ஒரு சிலர் ராத்திரி படுத்து தூங்குவாங்க, காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே தூங்கின மாதிரியே இல்லைங்க அப்படிம்பாங்க. இவ்வளோ நேரம் தூங்கின மாதிரியே இல்லைங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலர் காலையில் பார்த்தா அப்பா நல்ல தூக்குங்க, ராத்திரி அடித்து போட்ட மாதிரி தூக்கணுங்க. நான் சொல்கிறேன் தானே, சொல்கிறோமா இல்லையா? எல்லோரும் தூங்குறது தானே. அது ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம தூங்கி விழிக்கும் பொழுது ஜனனம் மரணம் இது ரெண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்குமா? ராத்திரி படுத்த உடனே மரணம், காலையில் தூங்கி எந்திரிச்சா ஜனனம். அது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், முழிச்சிட்டா காஃபி, முழிக்கலைன்னா அவ்வளோதான். அப்போ ஒரு நாளும் தூங்கி முழிக்கும் போது மரணத்தையும் ஜனனத்தையும் சந்திக்கிறோம். அப்போ ஒரு பகல் பொழுதுல நம்ம உண்மையான காரியங்கள் செஞ்சு வீட்டுக்காருடைய கடமைகள்லாம் கரெக்டாக பூர்த்தி பண்ணி, குழந்தைகளுடைய கடமைகளை கரெக்டாக பூர்த்தி பண்ணி, தெய்வத்துடைய கடமைகளை கரெக்டாக பூர்த்தி பண்ணி, அப்பா அம்மாவுடைய கடமைகளை கரெக்டாக பூர்த்தி பண்ணினா படுத்த உடனே தூக்கம் வரும். இந்த கடமைகள் எது மைனஸ் ஆனாலும் தூக்கம் வர்றது கஷ்டம். பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்போம், தூங்குறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும், அடுத்து பிறண்டு படுத்தா விடிஞ்சு போயிடும். அதான் தூங்கின மாதிரியே தெரியலன்னு சொல்லுவோம். அப்போ வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கனாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டம்ளர் காஃபியாவது நீங்கள் கொண்டு போய் பக்கத்தில் கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்குவார் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரியே அப்பா இருந்தாங்கன்னா அவரு மனைவி பார்த்துக்கான்னு இருக்கக்கூடாது, அவரு போய் அவங்க அம்மாவை பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது மனசார நினைச்சு பிரார்த்தனை பண்ணணும். இது தெய்வ கடன். அதே மாதிரி குடும்பத்தில் முன்னோர்கள் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்கள நினைச்சு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணணும். இது பித்திரு கடன். அடுத்து குடும்ப கடன், மனைவி மக்களை பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள், உண்மையான வேலைகள் செஞ்சு முடிச்சிருந்தா ராத்திரி நிம்மதியான உறக்கம் வரும். இப்போ நீங்கள் கண்ணு மூடின பிறகு உங்கள் பக்கத்தில் சுவாமி உட்கார்ந்து இருப்பாராம். எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய உடம்புலையும் ஈசன் குடியிருப்பாராம். அப்போ நீங்கள் உண்மையான காரியங்கள் செஞ்சு முடிச்சு தூங்கும் பொழுது அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்து உங்கள் அத்தனை பேத்தையும் அனுக்கிரகம் பண்ணுவார். எதுக்காகன்னு கேட்டால், நாளை காலையில் எந்திரிச்சு இந்த ரொட்டீன் வேலையெல்லாம் நீ ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை தயார் பண்ணி வைப்பாராம். நமக்கு செல்லில் காசு தீர்ந்து போனால் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு நாள் இரவு பொழுதும் சாமி நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம தப்பான காரியங்கள் செஞ்சால் அவர் ரீசார்ஜ் பண்ணுறதை நிறுத்திடுவார். அடுத்த நாள் காலையில் ஆஸ்பத்திரியில் தான் இருப்போம், உடம்பு சரியில்லைங்க, தலைவலிங்கன்னு அங்கே போயிருப்போம். இப்போ கரெக்டான காரியம் செஞ்சால் அதை ரீசார்ஜ் பண்ணி நம்மளை ஓட விட்டுருவார். அப்போ இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் கரெக்டான காரியங்களாக, உன்னதமான காரியங்களாக செஞ்சாக்கா இறைவன் நம்மளை டெய்லி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதான் விதி.